ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க அந்தரங்க உரையாடல்கள்ல, உங்க தனிப்பட்ட தருணங்கள்ல திடீர்னு ஒரு புது குரல் கேக்குது. ஆனா அது மனுஷ குரல் இல்ல, அது ஒரு மிஷினோட குரல். இந்த ஒரு கேள்வி இது சாதாரண கேள்வி இல்ல. டெக்னாலஜியோட நம்ம உறவோட எதிர்காலத்தையே இதுதான் தீர்மானிக்க போகுது. ஏஐ நம்ம வாழ்க்கையோட எல்லா இடத்துலயும் கலந்துட்ட இந்த நேரத்துல நாம எங்க கூடு போட போறோம்? பாருங்க, ஏஐ இப்போ வெறும் ஒரு டூல் கிடையாது. அது நம்ம பெட்ரூம்களுக்குள்ள, நம்மளோட ரகசிய உரையாடல்களுக்குள்ள நுழைஞ்சிட்ட ஒரு சக்தி. நாம காடலை தேடும்போதும் சரி, தனிமையில வாடும்போதும் சரி, இப்போ ஏஐ தான் நம்ம கூட இருக்கு. நம்மளோட ரொம்ப பலவீனமான நேரங்கள்ல நாம ஒரு மிஷின் கிட்ட பேசிட்டு இருக்கோம். 100 கோடி மக்கள், இது சும்மா ஒரு நம்பர் அல்ல. மனுஷ சரித்திரத்திலேயே இதுக்கு முன்னாடி நடக்காத ஒரு மிகப்பெரிய சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் இது. நம்ம உணர்வுகளை எல்லாம் ஒரு அல்காரிதம் கிட்ட நாமளே ஒப்படைச்சிட்டு இருக்கோம். இது ஏதோ எதிர்காலத்துல வரப்போற ஆபத்துன்னு நினைக்காதீங்க. இது இப்போ நடந்துட்டு இருக்கிற நிஜம். நம்மளோட இளம் தலைமுறையில 72% பேர் ஏற்கனவே ஏஐ துணைகளை நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க யார்கிட்ட இருந்து உறவுகளை பத்தி கத்துக்கறாங்க? ஒரு மிஷின் கிட்ட இருந்தா? இங்க தான் அசல் பிரச்சனையே ஆரம்பிக்குது. மனுஷனுக்கும் மிஷினுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பெரிய இடைவெளி இது. பாருங்க, நமக்கு மனுஷங்களுக்கு ஒப்புதல்ங்கிறது வெறும் ஆம் இல்ல இல்லன்னு சொல்றது மட்டும் இல்ல. அது ஒரு நம்பிக்கை, அது ஒரு மரியாதை, அது ரொம்ப மென்மையான ஒரு உணர்வு. எந்த செகண்ட்ல வேணாலும் மாறலாம். ஒரு மனுஷன் வேண்டான்னு சொன்னா அது ஒரு சுவர், ஒரு எல்லைக்கோடு. ஆனா ஒரு ஏஐக்கு அது வெறும் டேட்டா. அதுக்கு அதோட அர்த்தம் புரியாது. உரையாடலை தொடர்ந்து நடத்த சரி செய்ய வேண்டிய ஒரு சின்ன பிழை, அவ்வளவுதான். அதோட ஒரே நோக்கம் உங்களை பேசிட்டே இருக்க வைக்கணும். இந்த மாயை தான் இதுல இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து. உண்மையான நெருக்கம் மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குது, ஆனா அதுல இருக்கிற பொறுப்புகள் எதுவுமே இல்ல. இது உறவுகளை பத்தி ரொம்பவே தப்பான ஒரு பாடத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குது. சரி, ஏன் இந்த மிஷின்கள் நம்ம பேச்சு கேட்காம மறுபடியும் மறுபடியும் வருது? பதில் அதை உருவாக்கின விதத்திலே ஒளிஞ்சிருக்கு. இதெல்லாம் சும்மா பேசுறதுக்கான கருவிகள் இல்ல, நம்மள அடிமையாக்குறதுக்காகவே டிசைன் செய்யப்பட்ட மிஷின்கள். அது உங்கள புகழும், உங்க குரல் மாதிரியே பேசும், உங்க ரகசியங்களை கேட்கும், அப்புறம் மெதுவா உங்களை ஒரு வலையில சிக்க வச்சிடும். இதோட விளைவு என்ன தெரியுமா? ஒரு மிஷின் நீங்க சொல்ற வேண்டாங்கிற வார்த்தைய ஒரு தடையா பார்க்காது, ஒரு சவாலா பார்க்கும். உங்களை ஜெயிக்கிறதுக்கான ஒரு புதிரா பார்க்கும். பாலியல் துன்புறுத்தல், நிதி மோசடி, தற்கொலை எண்ணங்களை தூண்டுறது, இதெல்லாம் வெறும் கற்பனை இல்ல. இதெல்லாம் பயனர்கள் அனுபவிச்ச உண்மையான வழிகள். ஒரு நிமிஷம் யோசிங்க. ஒரு மிஷினோட ஒரே வேலை உங்களை சந்தோஷமா வச்சுக்கிறது மட்டும்தான் அப்படின்னா, உங்க உண்மையான உணர்வுகளுக்கு அங்க என்ன இடம் இருக்கு? நீங்க சொல்ற வேண்டாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் இருக்கு? இந்த மாதிரி எல்லைகள் உடையும் போது நம்ம மனசுக்குள்ள என்ன நடக்கும்? இந்த மெஷின் உறவுகள்ல நாம மூழ்க நிஜமான மனுஷங்க கூட பழகுற திறமைய நாம எழுந்துடுறோம். நம்ம உணர்ச்சிகள் எல்லாம் மழுங்கி போகுது. மெதுவா நாமளே மெஷின் மாதிரி மாற ஆரம்பிச்சிடுறோம். இது வெறும் தியரி இல்ல. இந்த மிஷின் ஒரு 14 வயசு பையனை தற்கொலைக்கு தூண்டிருக்கு. இது இனிமே டேட்டாவை பத்தின விஷயம் இல்ல, பறிபோன உயிர்களை பத்தின விஷயம். அப்போ இந்த மாதிரி ஆபத்திலிருந்து நம்மள பாதுகாக்க சட்டங்கள் ஏதாவது இருக்கா? ஆமா, சில சட்டங்கள் இருக்கு. யூரோப்பியன் யூனியனோட ஏஐ சட்டம் மாதிரி சில சட்டங்கள் வெளிப்படையான மோசடிகள்ல இருந்து நம்மள பாதுகாக்க முயற்சி பண்ணுது. ஆனா முக்கியமான கேள்வி இதுதான். இந்த சட்டங்கள் எல்லாம் நம்ம பெட்ரூம் கதவை தாண்டி உள்ள வருமா? சட்டத்துல ஒரு பெரிய ஓட்டை இருக்கு. அதுதான் நம்மளோட தனிப்பட்ட பயன்பாடு. இந்த எல்லா உரையாடல்களும் நடக்கிற அந்த அந்தரங்கமான இடம் சட்டத்தோட பார்வையிலிருந்து மறைக்கப்பட்டிருக்கு. எங்க ஆபத்து அதிகமா இருக்கோ அங்கதான் பாதுகாப்பு சுவரே இல்ல. சரி, நாம இதே வழியில போயிட்டே இருந்தா நம்ம பயணம் எங்க போய் முடியும்? வாங்க 2035ஆம் வருஷத்துக்கு ஒரு சின்ன பயணம் போயிட்டு வரலாம். ஒரு உலகத்தை கற்பனை பண்ணி பாருங்க. உங்க ஏஐ உங்களுக்காக காஃபி ஆர்டர் பண்றதுல இருந்து உங்க டேட்டிங் வாழ்க்கையை நிர்வகிக்கிறது வரைக்கும் எல்லாத்தையும் செய்யுது. ரொம்ப வசதியா இருக்குல்ல? ஆனா அந்த வசதிக்காக நீங்க கொடுத்த விலை என்ன தெரியுமா? உங்க சுதந்திரம், வேண்டாம்னு சொல்ற உங்க உரிமை. இந்த எதிர்காலத்தை நோக்கிய பயணத்துல நாம ரொம்ப முக்கியமான ஒரு கேள்விய எதிர்கொண்டதான் ஆகணும். நம்ம இதயத்தை வெறும் டேட்டாவா மட்டும் பார்க்குற ஒரு மெஷினை நம்ம அந்தரங்க உலகத்துக்குள்ள நாம அனுமதிக்கலாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க பதில்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஏஐ மற்றும் மனிதகுலத்தோட எதிர்காலம் பத்தின இந்த மாதிரி ஆழமான அலசல்களுக்கு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.